Hi, welcome to Victory Science Academy. Today we are going to see about budding process. What is budding? Budding means small projection on the surface of the parental organism. This small projection is called the bud. அதாவது இன்றைக்கி கிளாஸில் பட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். பட்டிங் அப்படின்றது ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். அந்த பட்டிங்னா என்ன அப்படின்னு உள்ளது சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பேரண்டல் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன்னா என்னென்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரியோ இல்லை ஒரு தடிமனாக ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். பாடியிலேருந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பட் அப்படின்றாங்க. ரைட். திஸ் பேரண்டல் பாடி ப்ரொடியூசஸ் ஒன் ஆர் மோர் பட்ஸ். அதாவது இந்த ஒரு ஆர்கானிசம் ஆனது ஒன்றுக்கு மேற்பட்ட பட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ஈச் பட் க்ரோஸ் இன்டு a younger one and it separates from the parent to lead a normal life. அதாவது ஒவ்வொரு பட்டும் அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்த பிறகு அந்த பட்டானது அந்த பேரண்ட் ஆர்கானிசத்திலிருந்து உடைஞ்சு தனியாக அது தனியாக வாழ தொடங்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. இப்போ இதில் பட்டிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஆர்கானிசத்திலிருந்து ஒரு யங் ஒன் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு டாட்டர் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு உள்ளதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், இட் இஸ் அ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன். ரைட். Coming to the example for the budding process. Budding processக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் சொல்லலாம். ஸ்பாஞ்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பாஞ்சஸ் ஆர் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். மல்டி செல்லுலார் அப்படின்னு சொன்னால் என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட இல்லாட்டி ஒரு 10க்கு மேற்பட்ட அந்த மாதிரி உள்ளதை சொல்லலாம். 10க்கு மேற்பட்ட செல்களால் சேர்ந்து ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, மல்டி செல்லுலார். மல்டினா மெனி செல்ஸ் which are assembled together to form a organism, that is called as the multicellular organism. ரைட். இந்த ஆர்கானிசம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன்ஸ், கடல் பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. இந்த ஸ்லைடில் நீங்கள் 2 ஃபோட்டோஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அது ஸ்பாஞ்சஸ். அந்த ஸ்பாஞ்சஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு 2 டைப்பை இந்த ஸ்லைடில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பாஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாஞ்சஸை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தட் ஸ்பாஞ்ச் பாடி விச் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்போர்ஸ் அண்ட் சேனல்ஸ். அந்த ஸ்பாஞ்சை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்குள்ளே சின்ன சின்ன டியூப்ஸ் மாதிரி போகிற டியூபிங்ஸ் தெரியும். அதுதான் சொல்கிறாங்க த பாடி விச் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்போர்ஸ் அண்ட் சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஏன் இந்த மாதிரி ஸ்போர்ஸ் அண்டு சேனல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த வாட்டர் which can easily circulates through the pores and the channels which are present inside the sponges. அதாவது கடல் தண்ணி ஈஸியாக என்ன பண்ணோம், அந்த ஸ்பாஞ்ச் உடம்புக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு இந்த துவாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடல் தண்ணியில் சில உயிரிகள் இருக்கும். அந்த உயிரிகள் அந்த ஸ்பாஞ்சஸ்குள்ளே போச்சுன்னா அந்த உயிரிகளை அது சாப்பிட்டு அது அப்படியே வளரும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ரைட். This sponges also produces buds and the buds constricted and detached from the parental sponges and it forms a new sponge and it lives a individual life. அதாவது இந்த ஸ்பாஞ்சஸ்
அப்படின்றது வந்து பட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் வந்து அந்த பாடியில் ஃபார்ம் ஆகும். அது வந்து அப்படியே வளர்ந்து பெரிய சைஸ் ஆகி அதிலிருந்து உடஞ்சி ஒரு புதுசாக ஒரு ஸ்பாஞ்ச் வந்து வளரும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. இந்த ஸ்பாஞ்சஸை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து ஸ்பாஞ்சியாலஜி அப்படின்னு ஒரு ஹெட்டிங்க்கு கீழே நிறைய ஸ்பாஞ்சஸை பற்றி படிக்கலாம். இட் இஸ் எ ஸ்பாஞ்சியாலஜி அப்படின்றது வந்து இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் பயாலஜி. இட் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Next in your book, the budding process which is given in Leucosolia, which is also a sponge. அதாவது உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டிங் ப்ராசஸ் வந்து லீகோசொலினியா அப்படின்ற ஒரு ஆர்கானிசத்தை வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. லீகோசொலினியா அப்படின்றது வந்து வேற ஒன்றும் இல்லை, திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பாஞ்சை பற்றி, இந்த லீகோசொலினாவை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து இட் இஸ் எ கல்கேரியஸ் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்கேரியஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் ப்ளஸ் அயான்ஸ் இன் தட் பர்டிகுலர் பாடி சிஸ்டம். அந்த பாடி சிஸ்டத்தில் வந்து கால்சியம் அயான்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்றாங்க. கம்மிங் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் லீகோசொலினியா, இட் இஸ் ஹேவிங் எ கர்வ்டு வேசஸ். கர்வ்டு வேசஸ் அப்படின்னு சொன்னால் மண்பாண்டங்கள் செஞ்சுருப்பாங்கள்ல, மண்பாண்டங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி வளைச்சு அப்புறமேட்டு தட்டையாக செஞ்சுருப்பாங்கள்ல, ஒரு பகுதியானது வளைஞ்சு அழகாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த லீகோசொலினாவும் இருக்குது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. கம்மிங் டு த லென்த் ஆஃப் தட் பர்டிகுலர் லீகோசொலினா விச் இஸ் அரவுண்டு அப் டு 2 centimeters இன் லாங் ஆர் லென்த். அதாவது 2 சென்டிமீட்டர் நீளம் வந்து இருக்கும், கிட்டத்தட்ட 1 இன்ச்சு இல்லாட்டி 1 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அதே அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா கர்வ்டு வேசஸ் வந்து முடிய போகிற இடம், அதாவது இந்த டயக்ராமில் மேற்பகுதியை பாருங்கள், அந்த வளைஞ்சு முடிய போகிற இடத்துல வந்து ஒரு ஆர்கன் இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஆஸ்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்குலம் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ எக்ஸ்க்ரீட்டரி ஸ்ட்ரக்சர். Excretory structure means that it excretes the unwanted materials which are present in the sponges. அதாவது ஸ்பாஞ்சஸில் வந்து சில தேவையில்லாத டைஜஸ்டட் ஃபுட் வேஸ்ட்டு இல்லாட்டி தேவையில்லாத பொருட்கள் வந்து இருக்கும் உடம்புக்குள்ளே, அது வந்து இந்த எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் வழியாக வெளியே போகும். அந்த எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனுக்கு பேர் வந்து ஆஸ்குலம் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. இப்போது இந்த மொத்தமாக இந்த லீகோசொலினாவை பார்க்கும் பொழுது இங்கே வந்து சிங்கிளாக டயக்ராம் போட்டிருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா இட் லுக்ஸ் லைக் த டைனி பஞ்ச் ஆஃப் பெனானாஸ். எப்படி ஒரு வாழைப்பழ சீப் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் கடலில் நம்ம பார்ப்போம். சிங்கிளாக பார்க்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வந்து எடுத்து அப்படி இன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சைஸ் தான் இந்த லீகோசொலினாவோட ஷேப்பாக இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அண்ட் திஸ் லீகோசொலினா which produces its young ones with the help of budding process. இந்த லீகோசொலினா வந்து யங் ஒன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். எப்படி பண்ணோம் அப்படின்னா பட்டிங் ப்ராசஸ் மூலமாக தான் பண்ணோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பட்டிங் வந்து இட் இஸ் அ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரைட். இந்த லீகோசொலினா வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் தான் இருக்கும். இட் இஸ் ஃபவுண்ட் டு பி ப்ரெசன்ட் இன் த சீஸ் அலாங் வித் த வீட்ஸ் அண்ட் ராக்ஸ். அதாவது கடல் பாசிகள் வந்து அங்கங்கேயா இருக்கும், அதோட ஒட்டிக்கிட்டு இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல வந்து நல்ல பாறைகளோட இடுக்கில் தண்ணி எப்பவும் நிற்கக்கூடிய இடத்துல வந்து அது வளரும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அண்ட் ராக்கி ஷோர் டைடு பூல்ஸ், ராக்கி ஷோர் டைடு பூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கடல் ஓரங்களில், கடல் கரையில் நிறைய பாறைகள் கிடைக்கும். அந்த பாறைகள் இடுக்கில் வந்து இந்த கடல் தண்ணி வந்து மேலே ஏறி எப்பவும் கொஞ்சம் தண்ணி அதில் நின்றுக்கிட்டே இருக்கும். அதை வந்து என்னது ராக்கி ஷோர் டைடு பூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இந்த லீகோசொலினா வந்து அதிகமாக காணப்படும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. Coming to the budding process, now you have
have a clear picture about that structure of the Leucosolina. So in the first diagram it shows that a small bud, a small projection which is produced at the base part of that particular Leucosolina. And then the second diagram, the bud which is found to be growing. That growing means the size of the bud which increases and slowly it increases and it attains its maximum size in the third diagram. In the third diagram, the bud which gets enlarged and reaches a maximum size. Now this particular thing, that is this particular bud which is ready to separate from the parental organism. So it breaks down and it moves out as a individual, or it moves as a daughter individual. Now the daughter sponges which is produced, or daughter Leucosolina which is produced from the parental Leucosolina. This is the budding process which is given in your book. So I hope you all understood about the budding process which are taking place in the sponges. In the next class, I am going to deal about the types of budding. Until then, goodbye. Thank you.